அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாஹிஸ் டிலைட்ஃபுல் டிஷ்ஷஸ். நாங்கள் இன்றைக்கி சாண்ட்விச் ஷவர்மா செய்கிற எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பெல் பெப்பர், இஞ்சி வெள்ளைப்பூடு அதுகளை தட்டி எடுத்துக்கொண்டா சரி. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் செய்கிறதுல ஆயில் ஊற்றி அது இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டினத்தை போட்டு சிக்கன் நான் சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். சிக்கனை மேலே சேர்த்து சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து வறுத்துக்கிறேன். அதுக்கு நான் உப்பு, மஞ்சள் தூள், சாடை, மிளகு, கொச்சிக்காத்தூள் உரப்புக்கு தேவையான மாதிரி சேர்த்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா அது எண்ணெயில் கொஞ்சம் முறுகி வரத்துக்கு பெரட்டி எடுத்துக்கிட்டா சரி. லெமன் ஜூஸ் கொஞ்சம் எங்களுக்கு புளிக்கு தேவையான போல் எடுத்துக்கிட்டா சரி. இப்போ சிக்கன் நல்லா முறுகி வந்த பிறகு வெங்காயம், தக்காளி, பெல் பெப்பர் மூணையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொண்டு இப்போ ஒனியனெல்லாம் சேர்த்திக்கிற சுட்டி அதுக்கு உப்பு சாடை எங்களுக்கு போதா மாதிரி விளங்கின அதை சேர்த்து கட்டர்த்தூள் ஒரு உரப்புக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோயா சாஸ் கொஞ்சம், தக்காளி சாஸ் கொஞ்சம், மயோனீஸ் தேவையான அளவு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்கு முட்டை நான் 5 எடுத்துக்கிறேன். அதுக்கு மிளகும் உப்பும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டை அப்படியே தாவானில் ஊற்றி பிரெட் ஸ்லைஸ் 2 வைக்கணும். இப்படி அப்புறம் மேலால் கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கொண்டா சரி. மற்ற சைட் பெரட்டி போட்டுக்கோங்க. இப்போ பிரெட் அந்த உள்பகுதிக்கு நாங்கள் செஞ்ச கறி அப்படியே வச்சு அது மேலால் சீஸ் போட்டு பிரெட் ஸ்லைஸ் அப்படியே மடித்து 2 சைடும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க தேய்க்கிறேன். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கொண்டா சரி. அது சீஸும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும்னு சொல்லி இப்போ எங்களோட சாண்ட்விச் ஷவர்மா ரெடி. Thanks for watching.